எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை பொடி சாதம் கொடுத்துருவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில். அவங்க வந்து ஸ்கூல்லே லஞ்ச் கொடுத்தறனால மார்னிங் வந்து எப்போவுமே ரைஸ் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் ரைஸாக தான் இருக்கும் வீட்டில். அதனால் சூடான சாதத்தில் நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்குவேன். இந்த பொடியை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு செய்யும்போது நீங்கள் உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. சாதத்துக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுப்பாங்க. நெய் வேணாங்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி வேணும்னா ஆல்ரெடி நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது அவரைக்காய் பொரியல் இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டுங்க. பொரிஞ்சதையும் நம்ம வந்துட்டு உளிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா 4 வரமிளகா வேணாங்கிறவங்க வந்து பச்சை மிளகா 4 ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் வணங்குற அளவுக்கு தேவையான வெங்காயம் வணங்கினதையும் அலசி வச்சுருக்கிற நம்ம அவரைக்காயும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. காய் நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு நான் போட போகிற மசாலா பொருள் வந்து மஞ்சத்தூளும் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போங்கள்ல அதையும் தாங்க ஆட் பண்ண போகிறேன். மஞ்சத்தூள் போட்டதையும் நல்லா வந்து காய் வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் சொரக்காக்கும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு சப்பாத்திக்கெலாம் காய் வச்சு சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சாதத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சொரக்காலையும் இதே மாதிரி பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் நமக்கு. அதுவும் சாதத்துக்கும் பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வேகிற அளவுக்கு ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றினேன். குக்கரில் போட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லாக அரைச்சி நான் திருவ மாட்டேங்க. எப்பவும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சின்ன மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு பல்ஸ் மோட் 2 டைம் கொடுத்தோம்னா தூள் ஆயிரும். அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட அவரைக்காய் பொரியலும் வந்து ரெடி ஆயிருங்க. சூடான தக்காளி ரசம், அவரைக்காய் பொரியல், தயிர், சாதம் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.